அலைக்கும். வெல்கம் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? இது ஃப்ரைட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் உண்டு. வாங்க நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சு அது ஹீட் ஆகக்குள்ள நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கொள்ளேன். எப்படியுமே ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி இன்றைக்கி நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் கொஞ்சம் அப்படியே ஹீட்டாகவே மெல்ட் ஆகணும். இப்போ இது மெல்ட் ஆகிருச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் இந்த பட்டரில் நான் வதக்கிக்கொள்கிறேன். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி இது எல்லாம் அடி பிடிச்சிரும். ஸோ நான் இதை நல்லா வதக்கிக்கொள்கிறேன். இது இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நான் பெரிய சைஸ் டொமாட்டோ 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சின்ன சைஸ் டொமாட்டோவை இருந்தால் ஒரு 3 டொமாட்டோஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் நான் வதக்கிக்கொள்கிறேன். இப்போ இது இப்படி வதங்கி வரப்போக்குள்ள இதுக்கு நான் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். சால்ட் சேர்த்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு 2 கார்லிக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 துண்டு ஜிஞ்சரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நான் இன்னும் கொஞ்சம் சாட்டை பண்ணிக்கொள்கிறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இது. இப்போ நான் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வதங்க வச்சுக்கொள்கிறேன். இதில் டொமாட்டோஸ் எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 4-5 கேஷ்யூ இன்ச்சுனா போதும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் நான் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மாதிரி வச்சுக்கொள்கிறேன். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா இதில் டொமாட்டோஸ் எல்லாம் நல்லாவே வதங்கிக்குது. இப்போ நாங்கள் இதை ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இந்த பிளெண்டர் ஜாரில் இதை போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு வாட்டர் ஆட் பண்ண வேணாம், சும்மாவே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இதை நான் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கொண்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் போட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு பேனை ஹீட்டாக விட்டு அதுக்கு 2 டீஸ்பூன் மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும் ஹீட் ஆகி. இப்போ இதுக்கு நான் பே லீவ்ஸ் உண்டும் பட்டை ஒரு துண்டும் ஏலங்காய் உண்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நான் வதக்கிக்கொள்கிறேன். இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற மிக்சரை அப்படியே இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கேஸை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் கூட தேவைண்டா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைண்டா இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் தேவை மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு ஒரு 1/4 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான்டா இப்போ வாட்டர் ஆட் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் நல்ல மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வாட்டர் ஆட் பண்ணலை. இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கொண்டேன். அதே மாதிரி போதுமான அளவுக்கு நான் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த டொமாட்டோஸ் போட்டிக்க போகல அது ஒரு புளிப்பு தன்மை உண்டு வரும். அந்த தன்மையை இல்லாமக்கிடும் இந்த சுகர் ஆட் பண்ணினா. ஸோ அதுக்கு தான் நான் சுகர் ஆட் பண்ணினேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம்.
இப்போ நான் திரும்ப இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கொள்ள போகிறேன். இது கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா குக் ஆகிக்குது. இப்போ இதை கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து 200 கிராம்ஸ் பன்னீர் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறேன். ஹோம்மேட் பன்னீர். இப்போ நான் வந்து இந்த கிரேவியில் இந்த பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஹோம்மேட் பன்னீர் உங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சு கொள்ளையிலும், மசாலா பன்னீரும் செஞ்சு கொள்ளையிலும். நான் ஒரு நாளைக்கு மசாலா பன்னீர் செய்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொண்டேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக நான் இதுக்கு க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம். அதோடு எங்களோட பன்னீர் பட்டர் மசாலா கறி சூப்பராக ரெடி ஆகிவிடும். இப்போ இதை லைட்டாக ஒரு மிக்சிங் கொண்டு கொடுத்துக்கொண்டா ஓகே. இப்போ என் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். நான்வெஜ் சாப்பிடாதவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் உண்டு. ஏன்னா பீஃபையும் விட சிக்கனையும் விட இது வந்து நல்ல டேஸ்டியாகவும் மிக்கும், அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியாகவும் மிக்கும். வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் வந்தாலும் இதை வந்து செஞ்சு வச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு நீங்கள் லைக் கொண்டு போடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கலும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.